வணக்கம் நண்பர்களே. ஸ்ட்ரட்ஸ் அண்ட் காலம்ஸில் நெக்ஸ்ட் பார்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். அதோட கண்டினியூஷன். கொஷின் நம்பர் 31 பாருங்கள். ஃபார் த கேஸ் ஆஃப் எ ஸ்லெண்டர் காலம் ஆஃப் லென்த் எல் அண்ட் ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி இஐ. இது ஒரு டேர்ம். இஐங்கிறது ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட நமக்கு இதில் கேட்கலாம். அப்ஜெக்டிவில் கேட்கலாம். இஐ அப்படின்னா ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. இதே இக்கு பதிலாக ஜி, அதாவது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி போட்டு ஐக்கு பதிலாக ஜே, போலார் மாடுலஸ் ஆஃப் இனர்ஷியா போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜிஜேன்னு வருமா? ஜிஜேங்கிற ஒரு டேர்ம் இருக்குது அந்த டார்ஷன் ஆஃப் ஷாஃப்ட்ஸில், ரைட்? ஸோ அந்த ஜிஜே என்ன அப்படின்னா டார்ஷனல் ரிஜிடிட்டி. இஐங்கிறது ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி, ஜிஜேங்கிறது டார்ஷனல் ரிஜிடிட்டி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இந்த கொஷினில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பில்டின் அட் த பாட்டமா, பில்டின் அட் த பேஸு அண்டு ஃப்ரீ அட் த டாப். பில்டின்னா ஃபிக்ஸடு, கீழே ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மேலே இருக்க எண்டை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அப்போ ஒன் எண்டு ஃபிக்ஸடு, அதர் எண்டு ஃப்ரீ. அதுக்கு என்ன உங்களுக்கு வரும்? எஃபெக்டிவ் லென்த் 2L வருமா? ஒன் எண்டு ஃபிக்ஸடு, அதர் எண்டு ஃப்ரீக்கு எஃபெக்டிவ் லென்த்து 2L வரும். அப்போது பை ஸ்கொயர் இஐ பை 2L ஹோல் ஸ்கொயர்னு வருமா? அப்போ இதுதான ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், பை ஸ்கொயர் இஏ பை 4L ஸ்கொயர். 32nd கொஷின் பாருங்கள். தி எண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் அ காலம் ஃபார் விச் லென்த் ஆஃப் காலம் இஸ் ஈக்குவல் டு தி ஈக்குவலண்ட் லென்த். அதாவது காலமோட லென்த்தும் ஈக்குவலண்ட் லென்த்தும், அதாவது ஈக்குவலண்ட் லென்த்துனா எஃபெக்டிவ் லென்த்து, ரைட்டா? ரெண்டும் சேமாக இருக்கிறது எந்த கண்டிஷன், எந்த எண்ட் கண்டிஷன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். போத் எண்ட்ஸ் ஹிஞ்சுடு, போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கிற அந்த ஒரு கண்டிஷனில் தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த காலம். போத் எண்ட்ஸ் ஹிஞ்சுடு, இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 33 பாருங்கள். டிட்டர்மைன் த ரேஷியோ ஆஃப் த பக்லிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் எ சாலிட் ஸ்டீல் காலம் டு தட் ஆஃப் அ ஹாலோ காலம். சாலிட் காலம்க்கு இருக்க பக்லிங் ஸ்ட்ரென்த்துக்கும் ஹாலோ காலம்க்கு இருக்க பக்லிங் ஸ்ட்ரென்த்துக்கும் ரேஷியோ கேட்குறாங்க, ரைட்? சேம் மெட்டீரியல்னு கொடுத்துட்டாங்க, சேம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த சாலிட் செக்ஷனுக்கும் ஹாலோ செக்ஷனுக்கும் ஏரியா சேம் தான். இதை வச்சு தான் நம்ம ஒரு ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சேம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். Right. The internal diameter of the hollow column is half of the external diameter. So external diameter capital D னு வச்சுக்கலாம். Internal diameter of the hollow column small d னு வச்சுக்கலாம். So small d equal to capital D by 2 அப்படின்னு போட்டுக்கலாம், right? Both columns are identical length, length same, end condition same, pinned at both ends. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ P சாலிட் காலமோட பக்லிங் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை ஹாலோ காலமோட பக்லிங் ஸ்ட்ரென்த் என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க, ரைட்? இதை பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சாலிட் காலமோட ஏரியாவும் ஹாலோ காலமோட ஏரியாவும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த டயாமீட்டரை விட இந்த அவுட்டர் டயாமீட்டர் அதிகமாக தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இதில் இருக்க மெட்டீரியல்ஸ் ஏரியா, இந்த ஏரியாவும் சேம்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இதோட டயாமீட்டர் டிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் டிஎஸ். சாலிடோட டயாமீட்டர். சரி, ஹாலோ காலமில் ரெண்டு டயாமீட்டர், ஒன்று அவுட்டர் டயாமீட்டர், அடுத்து இன்னர் டயாமீட்டர். ஸோ ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை 2. இது வேறு டி, இது வேறு டி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் படி பார்த்தா சேம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ சாலிட் ஈக்குவல் டு ஏ ஹாலோ. ஸோ பை பை 4 டிஎஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை பை 4 கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்மால் டிக்கு பதிலாக கேபிட்டல் டி பை 2 போடலாமா? ஸ்மால் டிக்கு பதிலாக அப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன வரும்னா கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் கேபிட்டல் டி ஸ்கொயர் பை 4. ஸோ யுவர் டிஎஸ் ஸ்கொயர் பை பை 4 கேன்சல் பண்ணிடலாம். டிஎஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச். ஸோ கடைசியில் என்ன வருது உங்களுக்கு? டிஎஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3/4 கேபிட்டல் டி ஸ்கொயர். இதை நம்ம பக்லிங் லோட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம், ரைட்?
சரி, இப்போ சாலிட் காலம்க்கு ஃபார்முலா எழுதுங்க. போத் எல்ஸ் ஹிஞ்சுடுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இந்த ஃபார்முலா பை ஸ்கொயர் இஏ பை எல் ஸ்கொயர். இப்போ ஐ என்ன வரும் சாலிட் காலம்க்கு? சாலிடு சர்க்குலர் தானே, அப்போது பை பை 64 டிஎஸ் பவர் 4ன்னு வருமா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. சரி, ஹாலோவுக்கு வந்து பை ஸ்கொயர் இஏ பை எல் ஸ்கொயரில் ஐக்கு பதிலாக என்ன வரும்? பை பை 64 கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 வருமா? ரைட்டு. இப்போ இதை ரீரைட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மால் டிக்கு பதிலாக கேபிட்டல் டி பை 2 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ப்ராக்கெட் உள்ள கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் கேபிட்டல் டி பவர் 4 பை 16 வருமா? ரைட்டு. இது வந்து 15 பை 16 இன்ட்டு கேபிட்டல் டி பவர் 4ன்னு வருமா? ரைட்டு. இதுதான் வந்து பக்லிங் லோட் ஃபார் ஹாலோ காலம். ரைட். இதே சாலிட் காலம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐக்கு பதிலாக பை பை 64 டிஎஸ் பவர் 4. இந்த டிஎஸ்க்கு பதிலாக நம்ம இதை போடலாமா? டிஎஸ் ஸ்கொயர் இஸ் 3 பை 4 கேபிட்டல் டி ஸ்கொயர்னு இருக்குது. ரைட்டா? அப்போ இந்த டிஎஸ்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி போட்டோன்னா நமக்கு ஈஸியாகிடும். ஸோ டிஎஸ் பவர் 4 என்ன வரும்? இதோட ஸ்கொயர்னு வருமா? அப்போ 3 பை 4 கேபிட்டல் டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்போது 9 பை 16 கேபிட்டல் டி பவர் 4. ரைட்டா? ஸோ இப்போ சாலிட் காலம்லேயும் ஹாலோ காலம்லேயும் இந்த டேர்ம் தான் மாறி வருது உங்களுக்கு. ரைட்டா? அப்போது இந்த டேர்ம் எல்லாமே கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. சாலிட் காலம் பக்லிங் லோட் டிவைடட் பை ஹாலோ காலம் பக்லிங் லோட் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் இ பை எல் ஸ்கொயர் இன்ட்டு பை பை 64. ரெண்டுலேயுமே காமனாக வருது. ரைட். ஸோ உங்களுக்கு 9 பை 16 டி பவர் 4 நியூமரேட்டரில் வருதா? அதே 15 பை 16 கேபிட்டல் டி பவர் 4 டினாமினேட்டரில் வருதா? அப்போது த ஆன்சர் இஸ் 9 by 15, that is nothing but 3 by 5. 3 by 5 is the answer. Okay. Next 35th problem பாருங்க. 4 meter long solid round bar is used as a column having one end fixed and the other end free. Okay. If Euler's critical load on this column is found as 10 kilonewton, E Young's modulus is 210 gigapascal for the material of the bar. Okay. Diameter எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட். என் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, கிரிப்ளிங் லோடும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐயை கண்டுபிடிச்சி நம்ம டயாமீட்டரை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஓகே. சரி, இப்போ இதுக்கு வந்து ஸோ எல் 4 மீட்டரா, ஒன் எண்ட் ஃபிக்ஸட் அதர் எண்ட் ஃப்ரீ. அப்போ ஒன் எண்ட் ஃபிக்ஸட் அதர் எண்ட் ஃப்ரீக்கு இந்த ஃபார்முலா. ரைட். 4 வந்து டினாமினேட்டரில் வரணும். ரைட். ஏன்னா இதோட எஃபெக்டிவ் லென்த் வந்து 2L, அதனால் 4L ஸ்கொயர் டினாமினேட்டரில் வருது. ஓகே. சரி, இப்போ பி கொடுத்துட்டாங்க 10 கிலோ நியூட்டன், இ 210 ஜிகா பாஸ்கல், பி வந்து 10 × 10 கியூப் நியூட்டன். ரைட். ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் வரும். ஸோ பை பை 64 டி பவர் 4 இஸ் ஈக்குவல் டு திஸ் மச்னு வருமா? ஸோ இது வந்து ஓகே, டி இஸ் ஈக்குவல் டு இந்த 64 இங்கே வந்துடும், பை இங்கே வந்துடும், பவர் 1/4. ஸோ 10 × 10 பவர் 3 × 4 × 16 divided by pi square into 210 × 10 power 9 into 64 by pi, the whole power 1/4. Okay. So this is nearly equal to 50 mm. அதாவது the value of this is 0.05 meter வரும். Okay, that is 50 mm. So 50 mm is the right answer. 36th question பாருங்க. What is the slenderness ratio of a 4 meter column? 4 meter long column with fixed ends if its cross section is square of side 40 mm. Okay, square ஓட side 40 mm னு சொல்லிட்டாங்க, அதோட length வந்து 4 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, என் கண்டிஷனை சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸட் அட் போத் எண்ட்ஸ்னு. ஓகேவா? ஸோ போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸடாக இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் லென்த் எவ்வளோங்கிறத எழுதணும். ரைட்டா? உங்களுக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ என்ன அப்படின்னா effective length divided by least radius of gyration. Okay. ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு ஸ்கொயர் செக்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா a power 4/12. ரைட்டா? a power 4/12. Moment of inertia is nothing but area into radius of gyration square. Okay.
இப்போ மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் இந்த ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும். இது அதில் மாஸ்க்கு பதிலாக இதில் ஏரியா. ஓகே, ஸோ மாஸ் இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா அது மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஏரியா இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஸ்கொயர் போட்டால் அது ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, சரி. இப்போது இந்த இதில் போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸடுன்னு சொல்லியாச்சா? அப்போ எஃபெக்டிவ் லென்த் இஸ் L/2. ஸோ 4/2 2 மீட்டர். சரி, எஃபெக்டிவ் லென்த்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் தெரியணும், ரைட்டா? பட் ஐ வேல்யூ தெரியும், a⁴/12. ஓகே, ஸோ ஐக்கு என்ன ஃபார்முலா? a இன்ட்டு கே ஸ்கொயர். ak² இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் a⁴/12. ஏரியா தெரியும், ஸ்கொயரோட ஏரியா a², ரைட்டா? a², இங்கே ஒரு a² கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே a² தான் இருக்கும். அப்போ k² இஸ் ஈக்குவல் டு a²/12ன்னு வருமா? அப்போ k இஸ் ஈக்குவல் டு a/√12, ரைட்? சரி, இப்போ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் L effective divided by least radius of gyration, that is equal to 2 meter by a/√12 மீட்டர். அப்போ ஏங்கிறது 40 mmன்னு சொல்லியிருக்காங்களா? 40 mmன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0.04 மீட்டர் டிவைடட் பை √12. ஓகே, இதை வந்து கால்குலேட்டர் இல்லாமல் மேனுவலாகவே போடலாம், ரைட்? 2 இப்போ இந்த √12 பிரித்தோன்னா √4 × 3ன்னு வருமா? ஸோ நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ √4 வந்து வெளியில் வந்துச்சுன்னா 2ன்னு ஆகிடும். அப்போ √3 இஸ் 1.732. இந்த 0.04க்கு பதிலாக 100/4ன்னு போட்டுக்கோங்க, ரைட்டா? 0.04க்கு பதிலாக 4/100. அப்போ 100 மேலே போயிடுமா, ரைட்? ஸோ இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி we will have 173.2. This is slenderness ratio of this column. So 173 is the right answer. Okay, right. Next, 37th பாருங்க. A long column hinged at both the ends has certain critical Euler's buckling load carrying capacity. Okay, if the same column be fixed at both the ends, the load carrying then increases to, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், போத் எண்ட்ஸ் ஹிஞ்சடாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா π²EI/L², ரைட்டா? அதே காலம் போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸட் ஆகிடுச்சுன்னா 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த எஃபெக்டிவ் லென்த் வந்து ஹாஃபாக மாறிடுது. அப்போ ஹாஃபாக மாறி L/2² போடும்போது அந்த 2² மேலே போயிடுது. ஓகே, ஸோ போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸடுக்கு 4π²EI/L². ஓகே, இப்போ போத் எண்ட்ஸ் ஹிஞ்சடுக்கு 10 kN பக்லிங் லோடுன்னா இதுக்கு 40 kN வரும் போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸடுக்கு. ஓகே, 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ the load carrying capacity increases to 4 times. This is the answer. Okay, right. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இது. ஓகே, அதாவது ஜென்ரலாக வந்து நம்ம எப்படி டிஃபால்ட்டாக அசியூம் பண்ணுவோன்னா அந்த லோடு வந்து பாயிண்ட் லோடு வந்து இட் இஸ் ஆக்டிங் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் த காலம், அப்படி தான் அசியூம் பண்ணுவோம், ரைட்? அப்படி இல்லாமல் அந்த ஆக்சிஸில் ஆக்ட் ஆகாமல் கொஞ்சம் ஆஃப் செட்டாக எக்ஸின்ட்ரிக்காக சம் டிஸ்டன்ஸ் எக்ஸின்ட்ரிக்கலி ஆக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதில் என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸஸ் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.